திரு ஜவஹர் அலி, இது அதிமுக முந்தி சென்று வாக்குறுதிகளை கொடுக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா, இல்லை அந்த 5000 ரூபா கொடுத்த அந்த எஃபெக்டா எப்படி பார்க்கலாம்? இல்லை நான் அண்ணன் ஷியாம் சார் கூட சொன்னார், அதிமுக பொறுத்த வரைக்கும் எதிலும் புதுமை, எல்லாவற்றிலும் வேகம், இதுதான் தாரக மந்திரம். அந்த அடிப்படையில் தான் இந்த முன்கூட்டியே இந்த தேர்தல் காலத்தை எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அணுகிறாரு. அதன் அடிப்படையில் தான் அவர் 186 தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தை முடிச்சிருக்கிறாரு. 2 கோடி மக்களை சந்திச்சிருக்கிறாரு. இது தவணை முறையா என்று கேட்டால் அது அப்படியல்ல. ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியினுடைய நிறுவனர். அவர் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கத்து பிறந்த நாளில் முதல் தவணை, 2வது தவணையாக அன்றைக்கு முக்கியமான நாள், 3வது தவணையாக இன்னைக்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களினுடைய பிறந்த நாள். ஆகவே இன்றைக்கு 3வது தவணையாக இருக்கும். இது திமுக பொய்களை சொல்லி ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் மக்களை அதாவது எப்படின்னா மக்களை அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை. மக்களை ஏமாத்தாது போலலாம் அதிமுக செய்யாது. ஏன்னா சொன்னதை நாங்கள் செய்திருக்கிறோம். நாங்கள் ஏன்னா கடந்த கால ஆட்சி காலத்தில் இந்த 1 ரூபாய்க்கு அரிசி இது இட்லி சாத்தியமா, அம்மா உணவகம் எப்படியெல்லாம் கேட்டாங்க. அம்மா உணவகம் சாத்தியமே இல்லை, அதில் கொள்ளை அடிச்சிருவாங்க, சாத்தியம் இல்லை. 5 ரூபாய்க்கு சாப்பாடு சாத்தியம் இல்லைனாங்க. அதை சாத்தியமாக்கி தமிழ்நாடு முழுக்க அம்மா உணவகம் சிறப்பாக செயல்படுது. அதே மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி ஆடு மாடு வழங்கும் திட்டம், அதாவது கிராமப்புற பெண்கள் அது பெரிய வகையில் பயன்பட்டாங்க. தாலிக்கு தங்கம் பெரிய அளவில் அது பயன் பேச, இதெல்லாம் சாத்தியமா என்று கேட்குறாங்க. இல்லை 2016 நிறைவேற்றாத சில திட்டங்களும் இருந்திருக்குல்ல. ஸ்கூட்டருக்கு மானியம் இருக்கட்டும், வைஃபையாக இருக்கட்டும், இன்னும் பல விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் நிறைவேற்றாத வாக்குறுதிகளும் எப்பயுமே ஒவ்வொரு கட்சிக்கும் அது இருக்கும். ஆனால் நீங்கள் அதில் நீங்கள் இது ஸ்கூட்டி திட்டத்துக்கெல்லாம் அதிகமாக கொடுத்துருக்கோம். 28 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா சொல்ல முடியாது, எல்லாருக்கும் கொடுக்கல. எல்லாருக்கும் கொடுக்கலன்னு நான் சொல்றேன். செல்போன் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல சார். அதற்கு பிறகு செல்போன் வாக்குறுதி 2011. அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் போன் 500 ரூபாய்க்கு வந்ததுக்கப்புறம் அதனுடைய போன் பயனே இல்லாமல் போயிடுச்சு. நீங்க ஏன் கொடுத்ததை செய்யல? ஒரு திட்டம் போதுன்னா அது மக்களுக்கு பயனா இருக்கணும். இப்ப திமுக 5000 ரூபாய் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. நாங்க என்ன சொல்றோம், அது ஓட்டுக்காக அவங்க சொன்னது. ஏன்னா கடைசி கட்டத்துல எதுக்காக சொன்னீங்க? நாங்க ஓட்டுக்காக ஏற்கனவே இந்த விடியாத ஆட்சியினுடைய அவலங்களால் சொத்து வரி, விலைவாசி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, இப்படி பல்வேறு வகையில வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களுக்கு அதை ஈடுகட்டக்கூடிய வகையில் உதவித்தொகையா கொடுக்கும். ரைட். இன்னைக்கு அந்த ஒட்டிய அறிவிப்புல ஒரு கேள்வி கேட்கப்படுது திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட. இது எப்படி நீங்க கொடுப்பீங்க, இது எப்படி சாத்தியப்படும் அப்படின்னு. அதற்கு அவர் சொன்ன வார்த்தை, நிதித்துறை நிபுணர்களை வைத்து ஆய்ந்து அறிந்து வரிகளை உயர்த்தி இதை நாங்கள் சாத்தியப்படுத்துவோம், இதை நாங்கள் செஞ்சு முடிப்போம் அப்படின்னு. வரிகளை எல்லாம் திமுக அரசு உயர்த்திருச்சு அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் கருணை தொகை, உதவித்தொகை 10,000 கொடுக்குறீங்க. இப்போ மறுபடியும் இதை எப்படி சாத்தியப்படுத்துவீங்கன்னா, நிதித்துறை நிபுணர்களை வச்சு 10,000 ரூபாய் கொடுக்கறத நாங்கள் வரியை உயர்த்தி அப்படி நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னா இது என்ன? இல்லை, திமுக அரசாங்கம் என்னமோ ஒரு 5,62,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி கடனை உயர்த்தி வச்சிருக்காங்க. ஆனா நாங்க வரியை மக்கள் தலையில உயர்த்த மாட்டோம். அப்ப யாருக்கிட்ட உயர்த்துவீங்க? அதுதான் முக்கியம். ஏன்னா 2 விஷயம். கடந்த முறை கூட எங்களுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் சொன்னார், அதிமுக ஆட்சி காலத்தில் 3 உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி அதன் மூலம் தொழில் வளத்தை பெருக்கி, அதன் மூலம் உற்பத்தியை பெருக்கி, அதன் மூலம் வரக்கூடிய அந்த வருமானத்தை அதிகமாக ஈட்டக்கூடிய ஒன்று. 2வது, இன்றைக்கு டாஸ்மார்க், பத்திரப்பதிவு, இது மணல் குவாரிகள், கனிம வளங்கள், எரிசக்தி, இது போன்ற துறைகளில் அரசுக்கு வர வேண்டிய வருமானம் தனிநபர்களுக்கு போய்கிட்டு இருக்கு. அதை தடுத்து அரசுக்கு வர வைப்போம். அந்த அடிப்படையில் தான் 4 லட்சம் கோடி இந்த அரசாங்கம் ஊழல் செஞ்சிருக்காங்கன்ட்டு கவர்னரை பார்த்து பொதுச் செயலாளர் எடப்பாடி கொடுத்தாங்க. அந்த பணத்தை எல்லாம் திரும்பி வரும்போது இது பெரிய விஷயம் இல்ல. அது அவர் சொன்ன வார்த்தை நான் கேட்கிறேன். இல்லங்க, வரி உயர்த்திருச்சு திமுக அரசு, அதனால நான் உங்களுக்கு கருணை தொகை கொடுக்கிறேன். எப்படி கொடுப்பீங்கன்னா வரியை உயர்த்தி கொடுப்பேன் அப்படிங்கிறது என்ன காம்பினேஷன்? பாதிக்காத வகையில் வரியை பண்ணா இப்போ உற்பத்தி செய்யக்கூட ஒரு பெரிய ஒரு கார் தொழிற்சாலை, ஸ்கூட்டர் தொழிற்சாலை, மின்சார தொழிற்சாலைகள் தான் இருக்குல்ல, அவர்களுக்கு போடக்கூடிய வரியை உயர்த்துவோம், மாநிலத்தில் வரியை உயர்த்துவோம். அந்த மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் இன்றைக்கு கடந்த காலத்தில் 2011 திமுக ஆட்சி விட்டும் போது 15 ரூபாய் வித்த அரிசி நாங்கள் படிப்படியா ஏற்றி நாங்கள் 25 ரூபாய் கொண்டு வந்தோம் 1 கிலோ அரிசியை.
சரி. 10 வருஷத்துக்கு இவங்க ஒரே ஒரு 2 வருஷத்திலேயே 50 ரூபாய் கொண்டு வந்து இப்ப 60 ரூபாய் கொண்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி பண்ண மாட்டோம். ஒரு மக்கள் எதுவுமே தாங்கக்கூடிய அளவுல தான் வரி உயர்வு தரும். உங்களை மாதிரி சொத்து வரி 150%, மின்கட்டண வரி உயர்வு, எல்லா வரியும் நீங்க உயர்த்தி இருக்கிறீங்க. அதுபோல மக்களை எந்த வகையிலும் பாதிக்காத அளவுக்கு இந்த திட்டத்தை அமுல்படுத்தி மக்களுக்கான அந்த உரிமை தொகை முழுமையாக, அதுவும் சொல்றேன், அந்த 5000 உங்களை பயமுறுத்தி இருக்கு அப்படிங்கிறாங்க. எதுக்கு பயம்? இது வந்து மக்களுக்கு அவ்வளவு தெரியாதா? உங்க தூக்கத்தை எல்லாம் கெடுத்திருக்குன்னு திரு ஸ்டாலின் சொல்றாரு. அவரு வந்து அதுக்கு எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியாரே ஏற்கனவே சொல்லிட்டாரு, பயம் எங்களுக்கு இல்ல, அவருக்கு தான். அதனால தான் அதிமுக பேரை சொல்றதுக்கே அவர் பயப்படுறாரு. தூக்கத்தை கெடல சார், இவர் மக்களை ஏமாத்துறாரு. மக்களுக்கு தெளிவா தெரிஞ்சு, நீங்க அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் 1000 ரூபான்னு சொல்லிட்டு 28 மாசத்துக்கு அப்புறம் பொதுச்செயலாளர் எடப்பாடியா சட்டமன்றத்துல 3 முறை பேசினதுக்கு அப்புறம் கொடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க கொடுத்தீங்க 1000 ரூபாய். அதுக்கப்புறம் கடைசியில் அதன் பிறகு வந்து கடைசி கட்டம் ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி 13 லட்சம் பேர் கொடுத்தீங்க. அதுவும் நீங்க வாக்குறுதி ஒன்று சொல்லிட்டாரு ஸ்டாலின், 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருல. ஏன் நீங்க தானே ஆட்சி இருக்கிறீங்க, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏன் கொடுக்கணும்? இப்பயே கொடுக்க வேண்டியதானே? ஆனா நாங்க சொன்னோம் சார், வாக்குறுதி 1500 ரூபாய் 2001 மகளிர் உதவித்தொகை 1500 அனைத்து ரேஷன் கார்டுகளும் கொடுப்போம். இவர்கள் வந்து என்ன ஊர்கள் வாக்குறுதியும் அனைத்து ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் தான் தகுதி தராதாரம் எல்லாமே. எங்க இன்னொன்னு சொல்ல பண்ண ரொம்ப முக்கியமான விஷயம், அதிமுக ஆட்சி காலத்துல முதல்ல கொரோனா வந்தது. அப்போ ஊசி மருந்து எதுவுமே கண்டுபிடிக்காத நிலையில 50,000 கோடி ரூபாய் அதற்காக செலவழித்தோம். எந்த வருமானம் இல்லை, பத்திரப்பதிவு, டாஸ்மார்க், பெட்ரோல், எந்த வருமானம் இல்லாத நிலையிலேயே தமிழ்நாட்டை சிறப்பான மாநிலமாக்கி அரசு ஊழியர்களுக்கு முழு சம்பளமாகும், மக்கள் எந்த வகையிலும் கஷ்டப்படாத அளவுக்கு பாதுகாத்தோம். அந்த நிலையிலும் ஆட்சி சிறப்பா செய்தோம். நீங்கள் அப்படி இல்லையே. இப்போ திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் 1,40,000 கோடி ரூபாய்க்கு வரி ரூபாயை மட்டும் உயர்த்தியிருக்காங்க. கடனையும் 5,62,200 கோடி கடனையும் வாங்கியிருக்காங்க. நாங்க அததான் கேட்கிறோம், நீங்க இவ்வளவு கடன் மூலதன செலவுகளுக்காக நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா, நீங்க மூலதன செலவு நீங்க செய்திருக்கிறது 2 லட்சம் கோடி அளவுக்கு தான். 3 லட்சம் கோடிய தின செலவுக்கு இருக்கா. அப்போ நீங்கள் கட்டமைப்பை இந்த என்ன உருவாக்கி இருக்கீங்க நாங்க கேட்கிறோம். ரைட், கட்டமைப்பு பத்தி கேக்குறீங்கல்ல. ரைட், அப்ப அதிமுகவுடைய இந்த 3 கட்ட வாக்குறுதிகளுமே பார்ப்போமே. இந்த 3 கட்ட வாக்குறுதிகளுமே முழுக்க பணத்தை மட்டுமே அடிப்படையாக வைத்து கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளாக இருக்கு. 2000 மகளிர் உரிமை தொகையாகட்டும், ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்தாகட்டும், அனைவருக்கும் வீடு, 100 நாள் 150 நாள் வேலை உறுதி நாளாக மாற்றுறது, 25,000 மகளிருக்கு மானியம் கொடுத்து இருசக்கர வாகனம் வழங்குறது, அதுக்கப்புறம் முதியோர் உதவித்தொகையாகட்டும், வாழ்வாதார உதவி, வங்கிகளில் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி, இன்னைக்கு கொடுத்தாரு எல்லாமே. இப்போ நீங்கள் உட்கட்டமைப்பு குறித்து வருத்தப்படுறீங்க, சந்தோஷம், பண்ணணுங்கிறது லாஜிக் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ அது குறித்த எந்த விதமான வாக்குறுதிகளும் இதில் இல்லாமல், உனக்கு நான் 2000 கொடுக்குறேன், உனக்கு கடனை தள்ளுபடி பண்ணிடுறேன், உனக்கு இவ்வளோ காசு கொடுக்குறேன் அப்படின்னா, இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு நீங்கள் எங்கே போவீங்க, என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற. கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சி காலத்தில் கடந்த 10 வருடமாக சமூக நல திட்டங்களுக்கான மக்களுக்கான, அதாவது இலவசங்கள், விலையில்லா பொருட்கள் நிறைய பண்ணியிருக்கோம். அப்படி இருந்து கூட நாங்கள் வந்து பல கட்டமைப்பு 11 மருத்துவக் கல்லூரிகள், 68 கலைக்கல்லூரிகள், 7 சட்ட இல்ல அதெல்லாம் கட்டமைப்புகள், 63 மெட்ரோ ட்ரெயின் இல்ல அதெல்லாம் உருவாக்கி. அதனால எங்களால முடியும், எங்களால கட்டமைப்பு. இரண்டாவது சார், நீங்கள் ஒரு இவ்வளவு நிதி ஆதாரத்துக்கு நீங்க எங்க போவீங்க? இன்னும் வேற நீங்க, அது ரொம்ப முக்கியம், இன்னும் வேற நீங்க கொடுக்க போறீங்க. உற்பத்தியை பெருக்கும் ஒண்ணு. இரண்டாவது, மத்திய அரசாங்கத்துடன் இணக்கமாக இருந்தால், நீங்கள் ஆரோக்கியமான செயல்பாடுகளால் நீங்கள் மத்திய அரசாங்கத்திடம் கேட்டு பெற முடியும். இப்ப இணக்கமா தானே இருக்கீங்க. பட்ஜெட்ல என்ன வந்துச்சு? அததான் நாங்க பட்ஜெட்ல வந்துச்சா? எது பட்ஜெட்ல வந்துச்சா? எந்த பட்ஜெட்ல? மத்திய பட்ஜெட்ல சார், மத்திய பட்ஜெட் இப்ப யார் அரசாங்கம் இருக்கு? நீங்க இப்ப இணக்கமா தானே நீங்க இப்ப இணக்கமா தானே இருக்கீங்க. 1200 கோடி ரூபாய் ஒதுக்குனது நீங்க இப்ப இணக்கமா. நான் சொல்றேன், எங்கள் ஆட்சி காலம் வந்ததற்கு பிறகு அதிமுகனா எதிர்க்கட்சியா இருந்தா மாறிடுமா? அப்படி இல்ல, ஒரே அதிமுக தானே. கேட்டீங்களா? நான் சொல்றேன், நீங்க மத்திய அரசுல இணக்கமா இருக்கிறீங்க, இப்பயே வாங்கி இருக்கலாம், இல்ல பட்ஜெட்லயாவது அது ரிஃப்ளெக்ட் ஆயிருந்ததுன்னா இன்னைக்கு நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிக்கு மக்கள் மேல நம்பிக்கை இருக்கு. இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கத்தினுடைய ப்ராஜெக்ட் எதுவுமே தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்று எல்லா வகையிலையும் தடை செய்யறாங்க.
இதை மத்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய புள்ளிவிவரம். எங்களுக்கு நில அபகரிச்சு கொடுக்கறதுல, அதற்கு நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்கறதுல, எங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கறதுல நாங்கள் என்ன சொல்றோம்? இப்போ ஏற்கனவே மத்திய அரசு ஆந்திரால ஸ்பெஷல் ஃபண்ட் வாங்கினாங்களா, பீகார்ல ஸ்பெஷல் ஃபண்ட் வாங்கினாங்களா? ஏன் தமிழ்நாட்டுக்கு வாங்க கூடாதா? ஏன் அவங்க கொடுக்கல? ஏன் கொடுக்கல சார்? நீங்க ஆரோக்கியமா பேசுறீங்க, ஏன் கேட்டீங்களா? ஏன்னா சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் அந்த ஆட்சி நடக்கிறதுக்கு உதவி பண்றாங்க, அதனால கொடுக்கறாங்க. நீங்க எப்பவே முதலமைச்சர் ஸ்டாலின் போய் கேட்டா, சரி எடப்பாடி பழனிசாமி தான் திரு நரேந்திர மோடி நல்லாவே மதிக்கிறார்ல, நீங்க போய் பேசினா அவர் கொடுத்துருவாரு. கேட்டது விளைவாதான் 2000 கோடி ரூபாய் 100 நாள் வேலை திட்டத்துக்காண்டி ஒதுக்குறாங்க. நான் என்ன சொல்றேன், எங்க கிட்ட ஆட்சி வந்ததற்கு பிறகு நிச்சயமாக ஸ்பெஷல் ஃபண்ட் இல்ல, தமிழ்நாட்டுக்கான திட்டங்களையும் பெறுவோம், தமிழ்நாட்டுக்கான நிதிகளை வாங்கி வருவோம். உங்களுக்கு அந்த திறமையில வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் எதுவும் தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது. காரணம் உங்களுக்கு ஓட்டு அரசியல். இதை சொல்லி தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு எதுவும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஓட்டு வாங்க நினைக்கிறீங்க. சரி, ஒருவேளை நீங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்துடுறீங்க, அடுத்த 5 வருஷத்துக்கு இதே மத்திய அரசு கொடுக்கல, மத்திய அரசு கொடுத்தனா கடைசி அடுத்த 5 வருஷமும் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசாங்க ப்ராஜெக்டே இல்லைன்னா தமிழ்நாடு பின்னோக்கி போயிடுமா, போயிடாதா? சரி, நான் வேற சந்தேகமாவே கேட்கிறேன். இவங்களால அடிச்சு வாங்க முடியல, இவங்களுக்கு அந்த தகுதி திறமை இல்ல, கொடுக்குற இடத்துல யார் இருக்கா? அவங்கள கேட்கணும்ல, ஏன் கேட்க மாட்டீங்க? நீங்க சார் அணுகுமுறையே சரியில்லை. சரிங்க, இவங்க தவறான அணுகுமுறையே திமுக வச்சுக்குதுங்க. பிஜேபி நல்ல அணுகுமுறை இருக்கு மத்திய அரசுல, நீங்க கொடுங்க. எப்பவுமே ஒரு மத்திய அரசாங்கத்தோட இணக்கமா ஒரு மாநில, நான் புரிஞ்சுக்கிறேன் ஜவஹர் அலி, இல்ல இருங்க நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு மாநில அரசு நான் புரிஞ்சுக்கிறேன், கால்வாய் காவேரிக்காண்டி ஒதுக்குறாங்க சார், மத்திய அரசு டைவர்ட் பண்ணாதீங்க. மத்திய அரசு ஒதுக்குறாங்க, அதை ஏன் செலவழிக்கல? நீங்க நல்ல அணுகுமுறையோட இருக்கணும்ங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன். நேஷனல் ஹைவேஸ் பல கொடுக்கிற இடத்துல இருக்கிறவங்கள நீங்க கேட்கணுமா வேணாமா? நீங்க வாங்க, உங்களுக்கு தகுதி இல்ல, திராணி இல்லங்கிறீங்க. இப்ப கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஏன் மனம் இல்லைன்ற கேள்வி அங்கேயும் போகணும்ல. எங்களுடைய பொதுச் செயலாளர் பலமுறை பிரதமரை சந்திக்கும் போது தமிழ்நாட்டு திட்டங்களுக்கு நிதி ஒதுங்க கேட்டிருக்காரு. கொடுத்திருக்காங்களா? இல்ல, நீங்க ஒரு சில சார் திட்டங்களுக்கு பணம் வராமலாம் இல்ல, ஒவ்வொரு விஷயத்திலும் தோழி விடுதியிலிருந்து கருணாநிதியினுடைய வீடு கட்டு திட்டத்திலிருந்து ஒவ்வொரு திட்டத்திலும் மத்திய அரசாங்கத்தினுடைய பங்கு இருக்கு. ஆனால் ஸ்பெஷல் ஃபண்ட் வர வேண்டிய நிதிகளை ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு மாநில அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் சந்திருக்கிறதும், முதலமைச்சர் பிரதமரை சந்திருப்பதும், அதன் மூலம் ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாக்கி இன்னும் நிறைய வாங்க முடியும் நினைக்கிறீங்க. நிச்சயமா வாங்க முடியும். அப்படிதான் சந்திரபாபு நாயுடு வாங்குறாரு, நிதிஷ்குமாரும் வாங்குறாரு. நீங்கள் கூட்டணி அவர்களுக்கு ஆதரவு மட்டும் இல்ல, நீங்கள் இணக்கமாக செயல்படக்கூடிய பல மாநிலம் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க.